வெள்ளை பூசணிக்கால ஓலன் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தட்டைப்பயிரை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப 2வது பால் தேங்காய் பால்ல இந்த ஸ்லைஸ் பண்ண வெள்ளை பூசணிக்காவை போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாவும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அது சட்டுன்னு வெந்துடும். இங்க பாருங்க வெந்துருச்சு. இப்ப வெந்த தட்டைப்பயிரையும் இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புதிய அடுக்களை சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது கூட இப்ப நம்ம இந்த பால் இருக்குல்ல அதை ஊத்தி நல்லா கிளறிடலாம். இப்ப தாளிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளவுதான். இந்த ஓலன்ல ஊத்தி கலந்துடலாம். நம்மளோட ஓலன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.